வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் ஸ்ரீபிரியா. என்னது டைரக்டர் ஸ்ரீபிரியாவா? இவங்க ஒரு நடிகை தானே அப்படின்னு பல பேர் ஆச்சரியப்பட்டு தான் தம்ப்நெயிலை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, இவர் இந்திய சினிமாவுக்கு 6 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவுக்காக 4 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த படங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி முக்கியமான ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இவங்க 1974 முருகன் காட்டிய வழி அப்படின்ற ஒரு பக்தி படத்தின் மூலியமா தான், அதுவும் தமிழ் சினிமாவில் தான் நடிகையை அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் இந்த மாதிரி பிரபலங்களோட நிறைய படங்களை ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க. 1970களில் இருந்து 1980கள் வரைக்கும் ஸ்ரீபிரியா தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களவே கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இவர் நடித்த ஆட்டுக்கார அலமேலு அப்படின்ற படம் கண்டிப்பா யாராலுமே மறக்க முடியாது. ஸ்ரீபிரியா அப்படின்னாவே ஆட்டுக்கார அலமேலு அப்படின்ற படம் தான் கண் முன்னாடி நிற்கும். அந்த அளவுக்கு இவர் நடிச்ச அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த மாதிரி பில்லா, அன்னை ஒரு ஆலயம் இந்த படத்திலலாம் நடிச்சு மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கிறாரு. அதாவது ஸ்ரீதேவிக்கு அடுத்தபடியா கமல்ஹாசன் கூடயும் ரஜினிகாந்த் கூடயும் நிறைய படங்கள்ல ஜோடியா நடிச்சது ஸ்ரீபிரியா தான். குறிப்பா சொல்லணும்னா இளமை ஊஞ்சலாடுகிறது, ஆடு புலியாட்டம், அல்லாவுதீனும் அற்புத விளக்கும், அவள் அப்படித்தான் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க படம் டைரக்ஷன் பண்றதுக்கு இறங்கி இருக்கிறாங்க. இவங்க எடுத்த படம் எந்த மாதிரியான படம்னா, பொண்ணுங்க மேல இருக்கிற பாலியல் வன்கொடுமையை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ஸ்ரீபிரியா 1984 இவருடைய டைரக்ஷனை தொடங்குறாங்க. அதாவது சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்துல மோகனும் ஊர்வசியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தோல்வி படமா மாறிடுச்சு. இருந்தாலும் அடுத்ததா 1990 இன்னொரு படம் டைரக்ஷன் பண்றாங்க. எங்க ஊரு ஆட்டுக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். அதுக்கப்புறமா 1991 நாகினி அப்படின்ற ஒரு கன்னட படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. அந்த படம் தோல்வி படமா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா 1992 நானே வருவேன் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை தான் டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்துல ஸ்ரீபிரியா, ராமன், ராதிகா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஆவரேஜான படம் தான். அதுக்கப்புறமா 2014 ஒரு படம் டைரக்ஷன் பண்றாங்க. மலையாள படத்தை மலையாளத்துல சூப்பர் டூப்பர் ஹிட்டான 22 ஃபீமேல் கோட்டயம் அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல டைரக்ஷன் பண்றாங்க. தமிழ்ல மாலினி 22 பாளையம் கோட்டை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தை தெலுங்குலேயும் தமிழ்லேயும் ஒரே முட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சூப்பர் டூப்பர் வெற்றி படம்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா 2014 மலையாளத்தில் வெற்றி அடைஞ்ச திருஷ்யம் அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ணி தெலுங்குல டைரக்ஷன் பண்ணுறாங்க. திருஷ்யம் அப்படின்ற அதே பேரை வச்சு டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படமும் ஒரு ஆவரேஜான படம் தான். நாம் இப்போ பார்த்த இந்த 6 படங்கள் தான் இந்திய சினிமாவுக்காக ஸ்ரீபிரியா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைரக்டர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.